இங்க என்ன பண்றான்? ஒருத்தன் என்ன சொல்றான்? சீமா தூய இனவாதம் பேசுறாங்கிறான். இங்கிட்டு ஒருத்தன் என்ன பண்றான்? பிறமொழிக்காரனையும் கட்சியில சேர்க்கிறான்றான். நீ என்ன பண்ணுவ? இந்த பக்கம் படிப்பியா அந்த பக்கம் படிப்பியா? எந்த பக்கம் பண்ணாலும் பேசுறான். தூய இனவாதம் பேசுறோம்னு குற்றம் சாட்டுறான் திராவிடம் புறான். இங்கிட்டு இருக்கிறவன் என்ன தமிழ் தேசியம் பேசிட்டு இங்கிட்டு ஒரு கூட்டாளி செய்து பிறமொழிக்காரனுக்கு கட்சியில் இடம் கொடுக்குறாங்கிறான். நம்ம தத்துவம் என்ன? கட்சி அனைத்து மக்களுக்கும், அரசியல் அனைத்து உயிருக்கும், தலைமை அதிகாரம் எப்போதும் தமிழனுக்கு. அதான் கட்சி தத்துவம். இதுல ஒன்ன புரிஞ்சுக்கணும், தனி நாடு அடைஞ்சிட்டோம். இப்ப தலைவரே தனி நாடு அடைகிறாரு. தமிழர்களை தவிர யாரும் இங்க குடியேறக்கூடாதுன்னு சொல்லுவாரு, சட்டம் போடுவார? போடக்கூடியாளா போட்டிருக்கார? தலைவருடைய மெய்காப்பு உயிர்காப்பு படையிலேயே சிங்களம் இருந்திருக்கான். அதை நீங்க கவனிச்சுக்கணும். நாளைக்கு நாமளே தனி நாடு அடைஞ்சிட்டோம், தமிழரை தவிர யாரும் இங்க குடியேறக்கூடாதுன்னு சட்டம் போடுவீங்களா? அப்படி செய்ய முடியாது. அப்படி செய்ய முடியாது. காங்கோ நாட்டில் தமிழ அதிபரா இருக்கான், அவன் என்ன பண்ணுவீங்க? தமிழரை தவிர பிறரை இந்த கட்சியில சேர்க்கிறாங்கன்னு சொல்லி விமர்சிக்கிற பெருமக்கள், தமிழரை தவிர எவனையும் பிறமொழியாளனை தலைமையேற்ற எந்த தமிழனும் போகாதே என்று முதல்ல சொல்லு. அது சொல்லியிருக்கியா? விஜயகாந்த் கட்சிக்கு ஏன் போன? ஜெயலலிதா கட்சிக்கு ஏன் போன? கருணாநிதி கட்சிக்கு ஏன் போன? எம்ஜிஆர் கட்சிக்கு ஏன் போன? போகாத. அதே எத்தனை ஆண்டுகளை பேசல? தமிழன், தெலுங்கன, மலையாளிய, கன்னடன, மராட்டியன எல்லாரையும் தலைமையேற்று போயிட்டான். ஆனா ஒரு தமிழனை பிறமொழியாளன் தலைமையேற்று வரும்போது வரக்கூடாது என்றால் எப்படி? இது எப்படி இருப்பீங்க? அவனுக்கு வரும் வாழ உரிமை மட்டும் இல்ல, வாக்குரிமையும் கொடுத்துட்ட. அப்புறம் எப்படி? ஒரு தேசிய இனம் தன்னுடைய உரிமைக்கு விடுதலைக்கு போராடி கொண்டிருக்கிற போது அதே நிலப்பரப்பில் வாழ்கிற பிற மொழிவழி தேசிய இனங்களை பகை இனங்களா மாற்றிக்கொண்டு வெல்ல முடியாது. இதான் யதார்த்த நிலை. இந்த அரசியல் நிலைப்பாட்டை சரியா என் பிள்ளைகள் புரிஞ்சுக்கணும், குழப்பிக்கிற கூடாது. ஒரு தமிழன் தான் தமிழன் என்று உணர்ந்து தலைவனை ஏற்று, பிரபாகரனை ஏற்று, என் தாய்மொழி மீட்சிக்கு, தமிழின எழுச்சிக்கு நான் களப்பணியாற்றுவேன் என்று வருவதை விட, பிறமொழியாளன் என் தலைவன் பிரபாகரன், நான் இந்த தமிழ் தேசிய விடுதலைக்கு, இந்த அரசியலுக்கு நான் உழைக்க வருகிறேன் என்று வருவதுதான் பெருமைக்குரியது. சீமானுக்காக நல்ல தடவை ஓட்டு கேட்கறது பிரச்சனை இல்லப்பா. சீமானுக்காக தேனிசை செல்லப்பா அவர் மகனுக்காக கேட்கறது இல்லப்பா. ஜக்மோகன் சிங் வந்து கேட்கறதா பெருமைக்குரியது. நீ அதை புரிஞ்சுக்கணும்ல. ஈழம் அடைவ, எப்படி அடைவ? இந்தியா ஆதரிச்சு அடைவ. இந்தியா எப்படி ஆதரிக்கும்? சீமான் என்கிற தமிழன் பேசுவதை எல்லா மொழிவழி தேசிய மக்களும் ஆதரிச்சு பேசணும், அப்பதான் பிறக்கும். அதுக்கான வேலை இதுவரை வேணா செஞ்சிருக்கானா? இல்ல. யார் செய்யறா? நாம தான் செய்யறோம். என் விடுதலைக்காக யார் பேசுறா? ஜக்மோகன் பேசுறாரு, காஷ்மீரியும் பேசுறான். யாரு? என்னுடைய அன்பு சகோதரன் யாசின் மாலிக் பேசுறான். அப்ப பல தேசிய இனங்களின் ஆதரவை பெற வேண்டியது இருக்குது. கனடா நாட்டு ஆதரவு, பிரான்ஸ் நாட்டு ஆதரவு, ஜெர்மன் நாட்டு ஆதரவு, இத்தாலி நாட்டு ஆதரவு, இஸ்ரேல் நாட்டு ஆதரவு, எல்லா நாட்டு ஆதரவுகளையும் பெற்றுதான் இந்த பூமி பந்தில் ஒரு புதிய தேசம் பிரசவிக்க வேண்டிய தேவை இருக்கிறது. இதை புரிந்து கொள்ளாம அவனை சேர்க்காத, இவனை சேர்க்காத, அது வரக்கூடாது, இது வரக்கூடாதுன்னா அது கஷ்டம். இதை புரிந்து கொண்டு அன்பிற்குரிய பிள்ளைகள் களப்பணியாற்றணும். அது ரொம்ப முக்கியம். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம அரசியல் எல்லா உயிருக்கும், எல்லா உயிருக்கும். நம்ம பாட்டன் சொல்லலையா, பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புக என்று சொல்றான். வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன். நமது பாட்டன் வள்ளலார் பெருந்தகை. காக்கை குருவி எங்கள் சாதி, நீல் கடலும் மலையும் எங்கள் கூட்டம் பாரதி. அப்ப உயிர்நேயவாதிகளாக வாழ்ந்த ஒரு தேசியனத்தின் மக்கள், நாம ஒரு தனித்த தத்துவம் வச்சிருக்கோம். வா எல்லாரும் கூடி வாழ்வோம், ஆனா நாங்க தான் ஆளுவோம். அதான் நம்ம தத்துவம். எல்லாரும் ஒன்னா நிற்போம், தமிழர்கள் நாங்க தான் முன்னால் நிற்போம். இவ்வளவு காலத்துல அண்ணன் நல்லதர சொன்னது போல தமிழன் வாழாத நாடு இல்லை, தமிழனுக்கு என்று நாடு இல்லை. தமிழன் இல்லாத கட்சி இல்லை, தமிழனுக்கு என்று கட்சி இல்லை. இவ்வளவு காலத்துல நாம வந்துதான் பேச வேண்டியிருக்கு. தமிழர்
நாம் தமிழ், நம் தாய்மொழி தமிழ், நாமெல்லாம் தமிழர் அப்படின்னு அவனை மெதுவா மெதுவா சொல்லி சொல்லி கூட்டி வர வேண்டியது இருக்கு. இதுலயும் சாதி கட்சிகளை மத கட்சிகள் இருக்கிறவங்களாம் நாங்கள்லாம் தமிழர் இல்லையா, நம்மளை நக்கலா கேட்கறது, கேவலமா கேட்கறது, ஏளனமா கேட்கறது. இத்தாலியிலிருந்து வந்த சோனியா காந்தி அம்மையார் தமிழனுக்கு தலைவராக இருக்கார். அமித்ஷா தலைவராக இருக்கார். அமித்ஷா அவர் யாருன்னே கூட தெரியாது. அவரை பெருமையா போடுறாங்க. தலித்து வீட்டுல சாப்பிட்டாரு, தலித்து வீட்டுல சாப்பிட்டாரு. தலித்து சாப்பிடறத சாப்பிட்டாரா? தாழ்த்தப்பட்ட வீட்டுல நீங்க சாப்பிட்டீங்க, சரி, பாராட்டு. அவன் சாப்பிடறத சாப்பிட்டீல, அதானே இங்க பேச்சு. எப்படி இருக்கு? அவன் பின்னாடி ஒரு கூட்டம் தமிழர்கள் எல்லாரையும் தலைமை ஏற்றுட்டான். தமிழன் தமிழனை தலைமை ஏற்க இதுவரை வரல. தமிழை வந்து நின்ன என்ன சாதி, என்ன மதம், தமிழன் இல்லாத எவன் வந்தாலும் அப்படியே தலைவனாக ஏற்றுக்கொண்டார்கள். இந்த நிலையை மாற்றணும். இல்லைன்னா இன்னைக்காவது இந்த மதுராந்தகத்தில் ஒரு இடத்த கொடுத்துருக்கான், எவனோ ஒரு புண்ணியவன் நமக்கு கொடுத்துருக்கான். போன ஆண்டு எவனோ ஒரு இந்த இது கடலூர்ல ஒரு ஒரு சாமி கொடுத்தாரு, ஒரு சின்ன அவர் கொட்டத்தை, இதே மாதிரி ஒரு இடத்த. நினைச்சு பாரு, இது யாரு நாடு, இது யாருக்கான நாடு, நம்ம என்ன வேலை செய்து கொண்டிருக்கிறோம், எப்படி நடத்துறாங்க, எப்படி படுத்துறாங்கன்னு பாரு. பிஜேபி பேசுமா மாவீரரை பற்றி, மொழிப்போர் ஈகியரை பற்றி பேசுமா? ஆனா தமிழன் ஓட்டவனுக்கு வேணும். திமுக பேசுமா, அதிமுக பேசுமா, காங்கிரஸ் பேசுமா? ஆனா தமிழன் ஓட்டவனுக்கு வேணும். இதை மான தமிழ் பிள்ளைகள் ஒவ்வொருத்தனும் புரிஞ்சுக்கணும். அதிகாரம் கைக்கு வந்தா ஏன்டா இங்க நடக்குது? 500 ஏக்கர்ல நடக்கும்டா மாவீரர் தினம். 500 ஏக்கர்ல 500 ஏக்கர்ல நடத்துவேன். இப்படியா நடத்துவேன்? உலகம் இருக்கிற எல்லா பெரும் தலைவர்களையும் வர சொல்லுவேன். என் தலைவரை பற்றி படிச்சுட்டு புகழ்ந்து பேசுவேன். வைக்கிறனா இல்லையா நீ பாரு, வைக்கிறனா இல்லையா பாருங்க, வச்சனா இல்லையா? சீக்கிரம் மாநாடு போட்டாங்க டெல்லியில, வந்தவங்க பல பேர் உட்கார்ந்துருக்கான். ஏய், நான் வந்து புலிக்கொடி வச்சிருந்தேன், ஒரு தாய் வந்து என் கொடியை பறிச்சுக்கிடுச்சு, அது பிடிச்சுக்கிடுச்சு. நானாடா கொடுத்தேன் என் தலைவர் படத்தை, நானா கொடுத்தேன் என் தம்பி படத்தை. அவன் அடிச்சுட்டு வந்தாண்டா அப்ப என் தம்பி பாலச்சந்திரன், அவர் சில்ட்ரன். அவன் அடிச்சுட்டு வந்தாண்டா என் தலைவன் படத்தை, அவர் லீடர்னு. நாங்களாடா கொண்டு போனோம். எல்லாரும் பேசினான். மணிப்பூர்ல இருந்து வந்தவன், திரிபுரால இருந்து வந்தவன், காஷ்மீர்ல இருந்து வந்தவன், பீகார்ல இருந்து, பஞ்சாப்ல இருந்து வந்தவன், நாகாலாந்துல இருந்து வந்தவன், எல்லாரும் பேசினான். பிரபாகரன் அவர் லீடர் பேசினான். சீமா வந்து பெரிய இனவெறியன், அப்படிதான் பேசிட்டு இருக்கிறான், மொழி வெறியன். ஆனா கடலூர்ல என் வெற்றிக்கு மலையாளத்தை சேர்ந்த மலையாளி பேராசிரியர் சுரேஷ் வந்து ஓட்டு கேட்டார். எனக்கு வாக்கு. என்னுடைய அருமை சகோதரன் சுபாஷ் சந்திரா கர்நாடகாவில் இருக்கிற பேராசிரியர், அவன் எனக்கு கன்னடன் வாக்குகிறான். என் சகோதரனுக்கு கொடு வாக்கு. எங்க ஐயா ஜக்மோகன் சிங் சீக்கியர், பஞ்சாப் சிங்கவன், என் தம்பி சீமானுக்கு வாக்கு செலுத்துங்கன்னு வந்து நின்னான். தேசிய இனங்களை ஒருங்கிணைத்து ஒரு நாள் என் இனத்தின் விடுதலை நான் வென்று எடுக்கல, நீ பார்த்துக்கிட்டே இருக்கு. தம்பி கல்யாண சுந்தரம் சொன்னது மாதிரி எல்லாரும் செத்துறல, எல்லாரும் செத்துறல. இந்த புலின்னா என்ன நினைச்சுக்கிட்டான்? வரி வரி கோடு ஒரு வால் இருக்கிற மிருகம் நினைச்சிருக்கான். அது இல்ல புலி, அது இல்ல புலி. இப்ப மாவீரர் தினத்தை நடத்த விடல, ஒரு ஓரத்தில் தள்ளிட்ட. ஆனா கோபத்துல எல்லாரும் கூடி குமிரி குழுமி நிக்கிறான் பாரு, இவனெல்லாம் புலி. எங்க ஒரு தேசியத்தின் உரிமை பறிக்கப்படுதோ, அதனுடைய உணர்வு நசுக்கப்படுதோ, எங்க கண்முன்னே தாய் தந்தர் அழித்து ஒழிக்கப்படுகிறார்களோ, அக்கா தங்கை மானபங்கப்படுத்தி கொலை செய்யப்படுகிறார்களோ, அந்த இடத்திலெல்லாம் கோபப்படுகிறானே ஒரு மானமுள்ள தமிழன், அந்த உணர்வு முழுக்க புலிதான். அதான் புலி.